அப்பாடா என்று பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் கையில் காசு இருக்காது. நாளைக்கு தீபாவளி, இன்றைக்கி காரியம் நடக்கும். அப்படி தான் 2025 ஓடிட்டு இருக்குது. இந்த தன்மை 2026 ஜூன் மாதம் முடிக்க நீடிக்கும். எப்போயோ போட்டு வச்சுருந்த இன்சூரன்ஸு சேமிப்பு இப்போ இரட்டிப்பு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நெடுநாட்களாக சனியினுடைய பறவையில் அவஸ்தைப்பட்டு அல்லலோகப்பட்டு சின்ன பின்னமாக ஆனவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசி இருக்கிறவர்கள் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. தொழிலை பற்றி மட்டும் சிந்திங்க. எண்ணம்தான் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அந்த எண்ணத்தை தொழிலில் மட்டும் செலுத்துங்க. எல்லா கிரக நிலையிலும் சாதகமாக இருக்குது. ஒரு கிரகம் மட்டும் சுமாரான பலனில் பயணிக்கிறதுனால அதில் முயற்சிங்கிற ஸ்தானத்தில் அதை வென்று விடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழிலில் வளர்ச்சி உண்டு. பொருளாதாரத்தில் முன்பகுதியில் மந்தமாக இருந்தாலும் பிற்பகுதியில் அபிவிருத்தி உண்டு. குலதெய்வ வழிபாடுக்கு சென்று வருவீர்கள். உற்றாருடன் ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி மாறும். அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் பெரிய பதவி பட்டம் ஒரு கோயில் பொறுப்புகளை உங்களுடைய பேர் சேர்க்கப்பட்டு நீங்களும் அதுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும்.